யார் என்ன சொன்னாலும் நான் சிவகாசியில் தான் போட்டியிடுவேன் என்றும், இருமுறை அமைச்சராக்கிய சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு நிச்சயம் வெற்றி பெறுவேன் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வரும் 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சிவகாசியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, பண மோசடி வழக்கில் தன்னை திமுக அரசு கைது செய்து சிறையில் வைத்திருந்த பொழுது அதிமுகவிற்கு எதிராக காவல்துறை உயரதிகாரிகள் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து கேட்டு மிரட்டியதாக கூறினார். ஆட்சிக்கு வந்த உடனே யாரை குடிவித்தார்கள்? 2000 போலீஸை போட்டு 16 தனிப்படை போட்டு என்னை வேட்டையாடினார்கள். நான் பயந்தனா, பின்னைங்களா, ஒளிந்தனா, ஓடினா, போரே பிடித்தீர்கள், செய்தி அடைத்தீர்கள், சகித்துக் கொண்டேன். தனிமை சிறை, சிறைக்குள்ளே ஒரு சிறை, இருட்டு அறையில் வைத்தீர்கள். ஒரு ஊர்வலத்தை கூட கொடுக்க விடாமல் தடுத்தீர்கள். நான் நீங்கள் கேட்ட இடத்துல கைது பண்ணா, நீங்க கொடுத்த அமர்வுகளை கைது பண்ணா, நான் நேதாஜியை வழியில் வந்தவன், எவருக்கும் பயப்பட மாட்டேன். என்னை அடைக்கவே முடியாது. நகைச்சுடைய வரலாறை படித்தவன், விடல் காலத்துல வரலாறை படித்தவன், சேத்போராவுடைய வரலாறை படித்தவன், வீரவாண்டிய கண்டவுடைய வரலாறை படித்தவன், தேவனுடைய வரலாறை படித்தவன், பல தியாகியுடைய வரலாறை படித்தவன், இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த தலைவருடைய வரலாறை படித்தவன், வாவுசுடைய தியாகத்தை படித்தவன். ஆக என்னை மிரட்டி பணியேற்காமல் திமுக அரசு நினைத்தது. பல அனுபவங்களை நேர்த்திவிட்டார்கள் செய்திக்குள் வந்து. இதற்கு ஒரு இந்த தேவை, இதை நாங்கள் வெளியில் காட்டி கொடுத்து விடுங்கள், இவர்களை சொல்லிவிடுங்கள். உங்களை உடனடியாக ஜாமீனுக்கு ஏற்பாடு செய்கிறோம், உடனடியாக சௌகரியம் கொடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணிடுறோம் சொன்னார்கள். கேவலம். எத்தனையோ தூக்கியை முத்தமிட்டு செத்திருக்கிறார். செத்தாலும் சாமி வழியா அண்ணா திமுகவை காட்டி கொடுத்துட்டு கேட்கிறார் பார்த்து விரிவாக முடியாது மறுத்து விட்டேன். எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை ஐபி அதிகாரிகள் வந்தார்கள், எத்தனை உளவுத்துறையாளரை பார்க்க வந்தார்கள். இந்த நிலை உங்களுக்கு தேவையா? 10 ஆண்டுகள் அமைச்சர் மாறிவிடுங்கள், இவர்கள் காரணம் கொண்டு எழுதி கொடுத்து விடுங்கள், இந்த அரசு உங்களை பாதுகாத்து விடும் என்று சொன்னார்கள். கேவலம். உயிருக்காகவும் சுகத்துக்காகவும் வழக்கிற்கு பயந்து மனம் வாழ்ந்தார் என்ற நிலைமை வருவதை விட சிறைச்சாலையில் ஓராண்டுகள் தனிவிதி முறை இருப்பது சொல்லி கருத்துட்டேன். திமுக அரசை பரிகாரித்தது. நான் பின்னடிக்கவில்லை, எடுத்த காலை முன்னெடுத்து வைத்து சென்றவன். ஆகவே இன்றைக்கு சொல்கிறேன், நம்ம இருக்கின்ற சக்தி எவனுக்கு கிடையாது. நீங்கள் அத்தனை பேரும் அற்புதமாக பணியாற்றுங்கள். உங்களுக்கு பக்கபலமாக, உங்கள் சகோதரராக, உங்கள் தோழராக, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக சில பேர் சொல்வார்கள், அங்க போய் காண, இங்க போய் காண, சிவகாசியில் தான் நிற்பேன். எனது மன குமுறலை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து